கவனிப்போ இந்த தெய்வ சாயல் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திரளாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அனைவருக்கும் இந்த ரூரல் டெவலப்மெண்ட் சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக வருகிற இந்த தெய்வ சாயல் நிகழ்ச்சியை பார்க்கிற தன்னுடைய குழுவோடு நீங்கள் இணைத்துக் கொண்டீர்கள். உங்களோடு, உங்கள் குழுவோடு, உங்கள் குடும்பத்தோடு இந்த தெய்வ சாயல் நிகழ்ச்சியை நீங்கள் இணைத்து கொண்டு என்னையும் அன்பாக ஏற்றுக்கொண்டு இந்த ப்ரோக்ராமை உடனே பார்த்து பலனடைகின்ற, பயனடைகின்ற, ஆசீர்வதிக்கப்படுகின்ற உங்கள் யாவருக்கும் இந்த ஊழியனின் பணிவான வணக்கங்களும் வாழ்த்துதல்களும் ஆசீர்வாதங்களும். நாம் எல்லோரும் ஒரு ஆன்மா என்பதை எப்பொழுதும் மைண்டில் வச்சிருக்கோம். ஆன்மீகம் ஆவிக்குரிய வாழ்க்கை. பைபிளிலே மத்தேயு முதல் அதிகாரம் 46-47 வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அன்னை மரியாள் சொல்லுகிறார்கள், என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் ஆவி இரட்சகராம் தேவனில் களி கூறுகிறது. போன வாரத்திலே மரியாளை பற்றி பார்த்தோம். மரியாளுடைய அந்த அர்ப்பணிப்பு, மரியாளுடைய அந்த வாழ்க்கை, மரியாள் இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய சொத்தை, பொக்கிஷத்தை தந்தவர்கள் என்று சொல்லி, இன்னைக்கு அந்த அன்னை கடவுளை எப்படி வழிபட்டார்கள், எப்படி கடவுளோடு நாள்தோறும் இடைவிடாமல் அவர்களுடைய பாதுகாப்பிலே, பராமரிப்பிலே, அவர்களுடைய அருளிலே, ஒளியிலே நிறைந்திருந்தார்கள் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. வாசிக்க பார்ப்போம். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் ஆவி இரட்சகராம் தேவனில் களி கூறுகிறது. லூக்கா முதல் அதிகாரமா? இப்ப வாசிக்க பார்ப்போம். அப்பொழுது மரியாள் என் ஆன்மா, இன்னொரு மொழிபெயர்ப்புல ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் ஆவி இரட்சகராகிய தேவனிலே களி கூறுகிறது. இதுதான் ஒரு ஆன்மீக வாழ்க்கை என்பது ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய ஆராதனை என்றால் ஆவியிலே ஆராதித்தல், ஆவியிலே கடவுளோடு பேசுதல். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு, ஆவிக்குரிய சபைன்னு சொல்கிறவங்களுக்கு ஆவி ஆன்மாங்கிறதே தெரியாமலே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட போதனையும் இல்லை, அதை பற்றிய அறிவும் இல்லை, அப்படி ஒரு இதை போதிக்கிறது இல்லை. அதை போதிக்கலை அப்படின்னு சொன்னால், அறிவிக்கலைன்னா அதை எப்படி விசுவாசிப்பாங்க, அதை எப்படி அவங்க பயன்படுத்துவாங்க? உனக்கு இப்படி ஒரு ஆயுதம் இருக்குது, உனக்கு இப்படி ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறதே இன்றைக்கி என்ன செய்யலைன்னா அந்த கிறிஸ்தவம் சொல்லலை. ஆனால் ஹிந்துஸ் இதை சொல்கிறாங்க. இந்து மக்கள் இதை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, ஆன்மா, நம்ம ஆன்மீகவாதிகள், ஆன்மாக்கள் அப்படிங்கிறத நிறைய தியானங்கள், நிறைய பயிற்சிகள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிரம்மகுமாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் இந்த மாதிரி தியானங்களை, ஆன்மாங்கிறத அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா அறிவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னும் வேதாந்த மகாரிஷி ஐயா அவருடைய வாழ்க வளமுடன் அவங்க அறிவி திருக்கோயில் வச்சு நடத்துகிறாங்க. எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு சொல்ல அறிவி திருக்கோயில் இருக்குது. நம்ம சங்கர கோயிலில் கூட அந்த அறிவி திருக்கோயில் இருக்குது, அங்கே கூட நான் போயிருக்கிறேன். அவங்களும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி தியானங்களை, ஆன்மாங்கிறத பேசிகிட்டு இருக்கிறாங்க, பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, இந்த முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தில், சாபத்தில் உள்ள இந்த செத்துப்போன ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கு, அதை மீண்டும் புதுப்பித்து உயிர்ப்பித்து செயல்படுத்தக்கூடிய, இயக்கக்கூடிய அந்த ஒரு பயிற்சி தான், ஒரு போதனை தான் அங்கே இல்லை. இந்த வேதாந்த மகாரிஷி இந்த இதில் உள்ள குரூப்பில் உள்ளவங்க, அந்த வாழ்க வளமுடன் குரூப்பில் உள்ளவங்க கூட நம்ம இதில் இணைஞ்சிருக்கிறாங்க. நம்ம அந்த குரூப்பில் நம்ம இதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு கூட அவங்க நிறைய நாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள், தேடிட்டு இருந்த விஷயங்கள் உங்கள் வாயின் மூலமாக, அந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி அதை வாழ்த்து தெரிவித்து என்ன செஞ்சுருந்தாங்கன்னா லைக் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த பிரம்மகுமாரிகள் குரூப்பில் உள்ளவங்களும் இதை பார்க்குறாங்க. நம்ம தினேஷ் பாஸ்டர் கூட
திருநெல்வேலியில் ஒரு அதுக்கு தலைவியாக இருக்கக்கூடிய அந்த தலைவியிட்ட நம்ம நான் பேசின ப்ரோக்ராம் அந்த இரத்தத்தால் ஜீவன் எப்படி உயிர்த்தெழுகிறது, இயேசுவின் இரத்தத்தினால்தான் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்பு, செத்துப்போன ஆவி உயிர்ப்பிக்கிறது. அந்த நான் பேசின இதை போட்டு காட்டியிருக்கிறேன். அதை பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த அம்மாவுக்குள்ள ஏசி தானா ஃபுல்லாக ஏசி ரூமில் இருக்கிறாங்களாம், அப்படி வேர்க்கம், அவ்வளவு ஹீட்டான், உடம்பு அப்படியே ஆடுதான். என்ன பெறுது, நான் ஒன்றுமே அசையலை, நான் ஆட்டவே, உடம்பு ஆட்டவே இல்லை, ஆனால் ஆட்டாமடி உடலை இடிச்சுது, அசையுது, ஆடுது. அப்போதான் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடக்கிறது அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு யார் என்னென்னு கேட்டுக்கிறார், பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் அந்த ரத்தத்தை நீங்கள் இப்போ அப்படி சொல்லுங்கள், அவர் சொல்கிற மாதிரியே என்ன செய்யுங்க, அந்த மாசற்ற விலையேறப்பட்ட இயேசுவின் ரத்தம் என்னை சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து மீட்டு செத்து போனேன் ஆவியை உயிர்ப்பிக்கிறது நீங்கள் அப்படியே அறிக்கை பண்ணுங்க இவர் சொல்லி கொடுக்க சொல்லி அதை அப்படியே அறிக்கை பண்ணிகிட்டே இருக்குது. பண்ண ஒரு மிகப்பெரிய மாற்றம், உயிர்ப்பு அந்த சகோதரிக்குள்ளே வந்தது என்று சொல்லி அவர் என்ன செய்தார், நேற்று பேசிட்டு இருந்தார். கைதட்டி என்ன செய்வோம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சங்கரங்கோயிலில் ஒரு பல வியாபாரம் பார்க்கக்கூடிய ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவர், முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாலை, அந்த உத்திராட்ச மாலையை நிறைய போட்டிருப்பார், 1 கிலோ இருக்கும், கழுத்து நிறைய போட்டிருப்பார், நெத்தியில் பட்டை அடிச்சிருப்பார், திருநாரம் மேல் பூரா முடிச்சிருப்பார், சட்டை போட்டிருக்க மாட்டார். அப்படி தான் ஒரு திருவண்ணாமலை அங்கெங்கன்னு ஒரு சாமியார் அலைஞ்சவர், ரயில்வே ஸ்டேஷன்லலாம் அவர் எழுச்சிவார், சாமியார் மாதிரி அலைவார். இப்போ பழம், ஆப்பிள் பழம், திராட்சை, அந்த ஆரஞ்சு இது விற்றுட்டுருக்கிறாரு. ஏன் ப்ரோக்ராமை எப்பவும் பார்ப்பார். அப்போ சாமி நீங்களா, ஐயா எங்களுக்கு கடவுள் மாதிரி வாங்க, பழம் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க, வாங்கிட்டு போங்க அப்படின்னு நினைஞ்சார். 1 கிலோ 100 ரூபான்னு விற்றுட்டுருக்கிறவர் எனக்கு ஒரு 100 ரூபாய்க்கு 1 கிலோ முடியாதுன்னா 4 கிலோ பழம் தள்ளி கொடுத்தாரு. அவர் எனக்கு ஜெபம் பண்ணிக்கோங்க, நிறைய தடைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், ஜெபம் பண்ணுங்கன்னாரு. நான் ஜெபம் பண்ணா உங்களுக்கு பெரிய பலன் கிடைக்காது, நான் சாப்பிட்டா என் வயிறு தான்னாரு. நான் குளித்தா நான் என் உடல் தான் சுத்தமாகும், நீங்கள் சாப்பிடணும் பிரதர், நீங்கள் இப்படி இந்த மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தம். இப்போ சொன்ன முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தினால, கீழ்ப்படியாமையினால அவன் மனுஷன் சபிக்கப்பட்டான், அவன் ஆவி செத்து போச்சு. இதை சாப்பிட்டானே செத்து போகணும், அவன் ஆவி செத்து போச்சு. அடுத்தாப்புல அவன் கையிட்டு செய்யக்கூடிய எல்லாம் சபிக்கப்பட்டிருக்குன்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு. வேற இப்படியா நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது. இது சொன்ன உடனே அவருக்குள்ள அப்படியே அதிர்ச்சியாகி நின்னார். ஆமாம், அது உண்மை தானே, முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தில் எல்லாம் சபிக்கப்பட்டுட்டுனா அப்போ நம்ம சாபத்தில் எப்படி நமக்கு நன்மை வரும், எப்படி நமக்கு ஆசீர்வாதம் வரும், எப்படி தொழில் ஆசீர்வதிக்கப்படும். அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த சாபத்திலிருந்து, இந்த பாவத்திலிருந்து, இந்த மரணத்திலிருந்து உங்கள் ரத்தம், மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தம் என் ஆவியை உயிர்ப்பித்து சாபத்திலிருந்து மீட்டு என் தொழிலை ஆசீர்வதிக்கிறது என்று சொல்லி டெய்லி நீங்கள் காலையிலையும் சாயங்காலமும் நீங்கள் வண்டியை தள்ளிட்டு போகும்போது அந்த பழத்தை எடை போட்டு கொடுக்கும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, சொல்லிக்கிட்டே பண்ணுங்கன்னு. அந்த மனுஷன் கண்ணில் இருந்து கண்ணீர் தரணும். ஐயோ சாமி, இங்கே பாருங்கள், என் கண்ணில் தன்னால் அழுக வருது, இந்த கண்ணீர் பாருங்கள் உப்பாயம் வாய்க்குள்ள போகுதுன்னு அப்படியே அழுகுதாரு. அழுகை அடக்க முடியலை. வியாபாரம் அவங்க ஆள் நிற்கிறாங்க, 2 பேர் பக்கத்தில் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அவங்க யார் இருக்காங்க, அத்தனை பேருக்கு முன்னால் அவர் தன்னால் அழுகிறாரு. பிற பாட்டில் தண்ணி எடுத்து மூத்த கழுவிட்டு நிறுத்தி பார்க்குறாரு, அந்த அழுக நிற்க மாட்டேங்குது. நான் சொன்னேன், இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்குற, இந்த ப்ரோக்ராமை பார்க்குற, இந்த வார்த்தைகளை நான் சொல்லும்போது அத்தனை பேருடைய கண்களிலும், அத்தனை பேருக்குள்ளும் ஒரு குமுறல், ஒரு கண்ணீர், உள்ளுக்குள்ளே ஒரு சக்தி, கரண்ட் ஷாக், ஒரு மாற்றம் நடக்கும். அப்படின்னா அந்த உடலில், அவங்க ஆவியில் அந்த உயிர்த்தெழுதல் நடக்கிறது, விடுதலை நடக்கிறது. கைதிக்கு நிச்சயம் நல்லா கரங்களை கட்டி சும்மா தான் நார்மலாக தான் பேசுனேன். இப்படி பண்ணுங்கய்யா, இதுதான் உண்மை. அப்போ தான் நீ என்ன செய்ய முடியும், நீ சாமியாராக இருந்தாலும் நிறைய மாலை போட்டு பட்டையெல்லாம் பூசி அலைஞ்ச ஆள், ஆனால் இது தெரியலையே அப்படின்னு. இப்போ தான் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் என் கண்ணே திறக்கப்படுது. உடனே சொன்னார், இப்போ என் மனசில் இருந்த பாரம், ஒரு விதமான அழுத்தம் உடனே என்ன செய்து விட்டது, இப்போ போயிட்டு சாமி அடிக்கலே சொன்னார். கைதைக்கு நிஜம். அதனால இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம், நல்ல செய்தி என்னவென்றால், நாம் சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் நம்ம ஆவியை உயிர்ப்பிக்கப்படும் போது, செத்துப்போன நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிற ஒரு பவர் எதுக்கு இருக்குன்னு சொன்னால் இயேசுவின் ரத்தத்துக்கு மட்டும் இருக்கிறது. இதை பைபிளில் பழைய ஏற்பாட்டில் சொல்லுவார், மாமிசத்தினுடைய உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லி.
அதனால் இன்னைக்கு நம்ம உயிர்த்தெழுந்தவர்களாக உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியில் என்ன செய்யணும் வாழணும். இதை இன்னைக்கு நம்ம பெண்டிகாஸ்ட் பாஸ்டர்ஸ் கூட சபையில் கூட இந்த செய்தி இன்னைக்கு என்ன செய்யலைன்னா அறிவிக்கப்படலை. கோயிலுக்கு போகிறாங்க, சபைக்கு போகிறாங்க, பாட்டு போடுறாங்க, ஆராதிக்கிறாங்க, பைபிள் வசனங்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த சுவிசேஷம் என்ன செய்யப்படவில்லை, அறிவிக்கப்படவில்லை. அதனால் இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மகுமாரிகள் சகோதரிகளுக்கும் சொல்கிறேன், நம்ம வேதாந்த மகாரிஷி ஐயா அவருடைய அறிவு திருக்கோயிலில் தியானம் பண்ணக்கூடிய என் அன்பு நண்பர்களுக்கும் சொல்கிறது என்னன்னு சொன்னால், மதம் மாற வேண்டியதில்லை, மனம் மாற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அறிவு திருக்கோயில் நல்லா கவனிச்சுங்க. இது சங்கரன் அந்த கோயில் திறப்புள்ள அன்னைக்கு ஜாஸ்தி அந்த மணிக்குட்டி என்ன செஞ்சுருந்தாருன்னா என்னை பேசுகிறதுக்கு அவங்கள வச்சு கூப்பிட்டுருந்தாரு. அப்போ நாங்கள் பேசினேன். அறிவு திருக்கோயில், திரு என்றால் இறைவனுடைய அருள், கோவில் என்றால் மனிதனுடைய உடல். இன்றைக்கி இந்த புதிய கட்டடத்தை கட்டி திறப்புள்ள நம்ம என்ன செய்கிறோம், திறக்கிறோம். இந்த இடத்துல அருள் என்ன செய்யணும், நிறைஞ்சது. இறை அருள் இருந்தால் மட்டும்தான் இது கோவில். இறை அருள் இல்லை என்று சொன்னால் அது என்னது சொல்லுங்க, என்னது? கல்லறை தோட்டங்கள். அதனால் இன்றைக்கி நிறைய கோவில்கள் கல்லறை தோட்டங்களாக, சபைகள் கல்லறை தோட்டங்களாக ஒரே அழுகையும் புலம்பலும் கண்ணீருமா இருக்கிறது. கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாருங்கள். கைதிட்டுங்களை பார்ப்போம். ஏன்னா அவர் பெரியவர், அவர் பரிசுத்தமான கீழே எழுதி போட்டிருக்க மாட்டீங்களா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை என்ன செய்யுங்கள், தொழுது கொள்ளுங்கள். தொழுகைக்கு தான் வரும். அதனால் இன்னைக்கு தொழுகை என்பது மிக முக்கியமான அவசியமான ஒன்று. அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய மற்ற இந்து சகோதரர்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. எனக்கு வேதாந்த மகாரிஷி ஐயாவுடைய அவருடைய செய்தியெல்லாம் கேட்டிருக்கிறேன். அவர் நடத்தக்கூடிய எல்லா இதுகளையும் நான் இன்னைக்கு பார்த்துருக்குறேன். யூடியூப்பில் பார்த்து என்ன பண்ணுறாங்க எல்லாம் இந்த அதேமாரி இவங்க பிரம்மகுமாரிகள் அவங்களுடைய இதையும் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா பார்த்துருக்கேன். எல்லாம் ரைட், நல்லா இருக்கு, குறையெல்லாம் சொல்ல முடியாது. அறிவு சார்ந்த மனம் சார்ந்த எல்லா நிகழ்ச்சிகள் ப்ரோக்ராம்கள் ஆவிக்குரிய ஆவியிலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ப்ரோக்ராம்ங்கிறது வந்து இந்த செத்துப்போன ஆவியை உயிர்ப்பித்தது யார்? அதை நீ பயன்படுத்தலையே. இப்போ என்னை உயிர்த்தலை செய்தரலும், என்னை உயிர்ப்பியும். நீங்கள் உயிர்ப்பிக்காமல் இந்த இடத்த விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன். அந்த பழக்கடைக்காரர் சொல்கிறார், இப்போ என் ஆவியிலே எனக்கு ஒரு உயிர்த்தல் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. எனக்கு ஒரு புது ஜீவன், ஒரு சக்தி வந்ததை நான் என்ன செய்கிறேன். அதனால் நம்ம ஜீவனை உயிர்ப்பித்து ஜீவனோடு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த தியானங்களை பண்ணும்போது நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. புருவமத்தியை தூக்கி மேலே பார்த்து கரங்களை அந்த கை முத்திரைகளை பிடிச்சி நீங்கள் என்ன செஞ்சுட்டுருக்கிறீங்கன்னா இந்த உலகத்துக்குரிய இன்மைக்குரிய காரியங்கள் நடக்கணும்னு சொல்லி, இன்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் வேணும்னு சொல்லி. இன்னொன்று நீங்கள் உச்சரிக்கிறது படைத்தவரை சிருஷ்டிக்கிறே அல்ல, இந்த பிரபஞ்சத்தை தெய்வமாக நீங்கள் உங்கள் வாயிலிருந்து வர்றது பூரா நீங்கள் யோசித்து பாருங்கள். பிரபஞ்ச சக்தி நீங்கள் தியானம் கொடுக்கும்போது போகிற அந்த குமாரிகளாக இருக்கட்டும், இல்லை நம்ம வேதாந்த மகாரிஷி இந்த குழுவில் உள்ளவங்களாக இருக்கட்டும், தியானம் கொடுக்கும்போது பாருங்கள். அந்த பயிற்சியில் இது பண்ணும்போது சொல்கிறது பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு இப்போ வரும், பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு சக்தியை கொடுக்கும் அப்படிங்கிற பயிற்சியை தான் கொடுக்குறாங்க. பிரபஞ்ச சக்தினா என்னது? 2 கொரிந்தியர் அங்கே 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லும். இந்த பிரபஞ்சத்தின் தேவன் சாத்தான், அந்த படைத்தவரை இந்த சுவிசேஷத்தை, இந்த ஆவியை உயிர்ப்பிக்கக்கூடிய, நம்ம சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து நம்மளை விடுவிக்கக்கூடிய இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு கிடைக்காதபடிக்கு, அவர்கள் அறியாதபடிக்கு அவங்க அறிவு கண்ணை குருடாக்கி இருக்கிறான். 5-4 வாசிப்போம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தினுடைய ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு. இங்கதான் சொல்றாரு பிரபஞ்சம். நல்லா கவனிச்சோம். இந்த பிரபஞ்சத்தின் தேவனா படைச்சவருக்கு நேர் எதிரி யாருன்னு சொன்னா அந்த லூசிபர், தள்ளப்பட்ட விழுந்து போன தூதுவன். அவனை தான் சாத்தான்னு சொல்கிறோம். நீங்கள் கும்பிட்ற சாமிகள் எல்லாம்
நான் சாத்தான்னு சொல்கிறீங்க, சாமி கும்பிட்றீங்க. நீங்கள் உண்டாக்கின சாமிகளை நீங்கள் கடவுளாக கும்பிட்றீங்க, அது சாமி. நீங்கள் சாமின்னு நினச்சி கும்பிட்றீங்க, அது சாமி. ஆனால் இந்த சாமியினால் இந்த சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து செத்து போன ஆவியை உயிர்ப்பிக்க முடியும். அதேமாரி பிரம்மகுமாரிகள் சகோதரிகள் நல்ல தியானம் பண்ணுறீங்க, பயிற்சி பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு தியானம் கொடுக்குறவங்க, நீங்கள் தியானம் பண்ணுறவங்க எதை உச்சரிக்கிறீங்கன்னா பிரபஞ்ச சக்தியை நீங்கள் என்ன செய்கிறீங்க, ரிசீவ் பண்ணுறீங்க. பிரபஞ்ச சக்தியை திரும்ப 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 என்ன செய்கிறீங்கன்னா அந்த தியானத்தில் என்ன செய்கிறீங்க. அதனால் யாருக்கு இடம் இல்லைன்னு சொன்னால், சிருஷ்டிகருக்கு, படைத்தவருக்கு, உன்னை உண்டாக்கியவர், உன்னை தன் கையினாலே படைத்த சிருஷ்டித்த தேவனை நீ நினைக்க முடியாதபடி இந்த தியானத்தை வழிநடத்துகிறவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த பிரபஞ்ச சக்தியினால், இந்த ஒளியின் ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்க பேசுகிறதெல்லாம் அது உண்மையாக இருக்கும். பைபிள் சொல்லுகிறது, மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற, நன்மையாய் தோன்றுகிற, உண்மையாய் தோன்றுகிற ஒரு வழி உண்டு, அந்த வழி மரண வழி என்று. அதனால் இன்றைக்கி நிறைய சபைக்கு போகிறவங்க, பெண்டிகால் சபைக்கு போகிறவங்க, மற்ற சபைகளுக்கு போகிறவங்க, ஜெபக்கூடத்துக்கு போகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இதெல்லாம் சரின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி மரண வழி. ஆனால் ஒரு மனுஷனை யார் இயக்கணும், வழி நடத்தும்னு சொன்னால் 1 யோவான் 2:27 சொல்லுகிறது, கடவுளுடைய அருள் அபிஷேகம் வழிநடத்த வேண்டும். இதை அன்னை மரியாதை வழிநடத்தியது இந்த அருள் அபிஷேகம். இந்த புனிதர்களை வழிநடத்தியது அருள் அபிஷேகம். அதனால தான் அவங்க சபையை விட்டு, சர்ச்சையை விட்டு என்ன செஞ்சாங்கன்னா, அன்னைக்கு முதல்ல இந்த அபிஷேகம் இறங்கின உடனே பெந்தேகோஸ்து திருநாள் என்ற அபிஷேகத்தை பெற்ற அன்னைக்கு அந்த யூத மார்க்கம், அதுக்கு முன்னாடி இருந்தது யூத மதம் தான். அந்த யூத மதத்தை விட்டு, யூத மார்க்கத்தை விட்டு, அந்த வழிபாடுகளை விட்டு இவங்க தனியாக கூடி, தனியாக உட்கார்ந்து வீடுகள் தோறும் என்ன செய்தார்கள், இந்த இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளை, பலியை, இரத்தத்தை பயன்படுத்தி தேவராஜ்யத்தை கையில் என்ன செய்தார்கள், அனுபவித்தார்கள், கைது பண்ணி. அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, அதனால் இந்த 2 குரூப்பில் இருந்து ஒரு ஹிந்து சகோதரர்கள் என்னை நண்பர்களாக உங்கள் குழுவிலே உங்களோடு ஒருத்தராக என்னை ஏற்றுக்கொண்டு நினைச்சிருக்கிறீங்க. அதில் உங்கள் இதை தட்டின உடனே பார்த்தா என்னுடைய என் ஃபோட்டோவும் ரூரல் டெவலப்மெண்ட் சேரிட்டி ட்ரஸ்ட்டும் உங்கள் இதில் என்ன செஞ்சுருக்கும், உங்கள் ஃபோட்டோ இருக்கும். நீங்கள் என்ன அந்த இதில் வச்சுருக்கிறீங்களோ அந்த படம் இருக்கும். அதில் உங்கள் பண்ணை மரியாள் குழு ஃபேஸ்புக் குரூப்னு இருக்கு இல்லையா, அதில் என்னுடைய இது இணைஞ்சி வரதை நான் பார்த்து சந்தோஷப்பட்டேன். என்ன உங்களோட இணைச்சிட்டேன். அதனால் நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் வாழால தலையாக இருக்கணும், நீங்கள் கீழால மேலாக இருக்கணும். நீங்கள் இந்த சாதாரண மனுஷன் அந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, நீதிமான்களாக இருக்கணும். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக, பிசாசின் கிரியை அழித்து, தீமைகளை அழித்து, தீய சக்திகளை அழித்து, நீங்கள் சக்தி வாய்ந்தவர்களாக இந்த பூமியை ஆட்சி செய்கிறவர்களாக, பரலோகத்தினுடைய பிரச்சனைகளாக இருக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கம், ஆசை மட்டும்தான் இந்த ஊழியக்காரனுடைய வாஞ்சையும் இருப்போம். இதுதான் தெய்வ சித்தம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால் இந்த பிரபஞ்சங்கிறத விட்டுட்டு நீங்கள் அடுத்த பகுதியில் நான் இதை பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நம்ம ஹிந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், புனித நூல்களில் இயேசுவை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது சமஸ்கிருதத்தில் ஸ்லோகங்களில் அறிவிக்கப்பட்ட விஷயங்களை இன்னும் அடுத்த பகுதியில் நான் உங்களுக்கு சொல்லி, ஏன்னா நீங்கள் இந்த குரூப்பில் இருக்கிறவங்க இன்னும் எங்களுக்கு சில விளக்கங்களை உண்மையாக எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்க, அடுத்து நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை எங்களுக்கு அறிவிங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதனால் சமஸ்கிருதத்திலிருந்தே நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நீங்கள் கிறிஸ்தவ மதத்துக்களை தயவு செஞ்சு போயிடாதீங்க. போனீங்கன்னா நீங்கள் பண்ணுற இது கூட என்ன செய்ய முடியாமல் இல்லாமல் போயிடும். அந்தளவுக்கு இது என்ன செஞ்சுருக்குன்னா பின்வாங்கி போயிருக்கு. அதனால் நல்ல பயிற்சியில் இருக்கிறீங்க. உச்சரிக்க வேண்டிய வார்த்தை தான் நீங்கள் மாற்ற வேண்டிய வார்த்தை. உங்கள் மனம் மாறணும். அடுத்து நீங்கள் உச்சரிக்கிற வார்த்தை, பிரபஞ்சங்கிறது கடவுளால் படைக்கப்பட்ட படைப்பு தான் பிரபஞ்சம். சூரியன், சந்திரன், நீர், நெருப்பு, காற்று, இதான் என்னன்னு சொன்னால் பிரபஞ்சம். இதை நம்ம இந்த சக்தியை நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, பிரபஞ்ச சக்தி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த தள்ளப்பட்ட தூதுவன், படைக்கப்பட்ட தூதுவன் லூசிபர், அவன் தான் இன்னைக்கு என்ன செஞ்சுருக்கிறான்னா ஒளியில், அதாவது இந்துக்கள் மத்தியில் நம்ம எந்த சாமியை கும்பிட்றோமோ, எதை கடவுளாக நினச்சிக்கிறோமோ அது பேரை சொல்லி நம்மளை என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், சிலையை உண்டாக்கி சொல்லி விக்கிரத்தை உண்டு பண்ணி
அதில் நம்ம கவனத்தை செலுத்தி படைச்சவரை நினைக்க விடாமல், படைச்சவரை தேட விடாமல், படைச்சவருக்குரிய இடத்தை, மதிப்பை, வணக்கத்தை கொடுக்க விடாமல் நம்மளை தடை பண்ணிகிட்டு இருக்கிறான். இதை நான் அடுத்த பகுதியில் உங்களுக்கு என்ன செய்யறேன்னு சொல்கிறேன். இதை நீங்கள் பார்த்து இதை பயன்படுத்தி நீங்கள் இந்த பூமியிலே செல்வந்தர்களாக, குபேரர்களாக, 16 செல்வங்களை உடையவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.